இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சிக்கன் சூப் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா சூடாக நம்ம சாப்பிட்றப்போ சளி இருந்தால் கூட அது வந்து சரியாயிடும். இதுக்கு வந்து நம்ம 4-5 துண்டு சிக்கன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதில் வந்து போன் இல்லாத சிக்கனே எடுத்துக்கலாம். போன் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கப்புறம் போன் தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை வந்து தனித்தனியாக பிச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை பெரிய வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கை நிறைய ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இது அந்த க்ரன்ச்சியாக இருந்தாலே இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் இதில் நம்ம சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம சிக்கன் வேக வச்சுருந்தாலும் அதில் வந்து போன் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை வந்து சின்ன சின்ன துண்டாக பிச்சு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதித்ததுக்கப்புறம் இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறப்போ கொஞ்சம் நமக்கு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். 1 முட்டை எடுத்து மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுட்டு வெள்ளைக்கரு மட்டும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கொதிக்க விட்டலாம். 2-3 நிமிஷம் இதை கொதிக்க விட்டலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் சூப் ரெடி. இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.